எங்கள் கிராமத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் என்ன சொல்ல வரேங்கிறதா தெரியவனமா? இதுதான் நீங்க தலித்துகளை வந்து நீங்கள் இல்ல தலித்துகளை பேச விடாமல் இதுதான் நீங்க செய்யற காரியமா? சமூக நீதித்துறை அமைச்சர் பேசுறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இந்த சமூக நீதித்துறையினுடைய அறிவிப்புகளை அறிவித்துவிட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு காலையிலே நான் வந்து நேரம் கேட்டிருந்தேன். உங்களிடமும் நான் அனுமதி கேட்டுவிட்டு தான் நான் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அனுமதி கேட்டார்கள், 3 பேர் அனுமதி கொடுத்து வந்து இதுக்கு வந்து ஏதோ வெளியில போயிட்டேன், பொறுப்பில்லாமல் இருப்பது போன்று ஒரு செய்தியை சொன்னார்கள். அப்படி என்னுடைய சகோதரர் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் பேசும்பொழுது ஆதி திராவிட மக்களுக்கு அல்லது தலித்துகளுக்கு என்னென்ன செய்ததை அவர் வந்து சொல்லியிருக்கிறார், அவர் ஆட்சி காலத்தில் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது வந்து நான் வந்து அதை மறுக்கவில்லை. நான் அவர் ஏன் அப்படி வந்து சொன்னார், என்ன ஆதாரம்னா நான் கேட்கல, அது சொல்லவும் இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது மாண்புமிகு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் பேசும்பொழுது தலித்தை வந்து நாங்கள் பொது தொகுதியிலே கோயம்புத்தூரில் நிறுத்தினோம் என்று அவர் சொன்னார். அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது நாங்கள் வந்து திருச்சியிலே நிறுத்தினோம், தலித் எழில்மலையை நிறுத்தினோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த அவையிலே கேட்க வேண்டிய கேள்வி என்பது, நீங்கள் இந்த நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? நான் சொல்றேன், நான் சொல்றேன். தயவு செய்து இருங்க, இறங்குங்க, பேசுறேன். நினைக்காதீங்க, உட்காருங்க, உட்காருங்க, அமைதியா பாருங்க. எல்லாருக்கும் உட்காருங்க. மாணவ உறுப்பினர் மாணவர் சி.வி. சண்முகம் உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நீங்க பேசுங்க, பேசி முடிக்கிட்டுங்க, பேசி முடிங்க. என்றால் பேசுங்க. பச்சாதாபம் பரிதாபம் அடிப்படையில் தலித்துகளை ஆதி திராவிடவர்களை நீங்க பார்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது செய்தி நான் சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது செய்தி சொல்றேன். இல்ல உண்மையாவே பேசி முடிக்கிட்டுங்க. அது இல்ல, ஏன் இவ்வளவு பதற்றப்படுற? நான் ஒண்ணுமே கேட்கல, இப்பதான் ஆரம்பிக்கிறேன். நான் இதுதான் நீங்க தலித்துகளை வந்து நீங்கள் இல்ல தலித்துகளை பேச விடாமல் இதுதான் நீங்க செய்யற காரியமா? நான் கேட்கிறேன். நான் முழுமையாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். நான் முழுமையா பேசணும். இல்ல இல்ல அவர் பேச விடுங்க. அவரை மாணவ அமைச்சர் சமூக அமைச்சர் இல்ல, நான் முடிக்கல. இல்ல என்ன பேசி முடிக்கிட்டு கேளுங்கன்னு சொல்றேன். அவர் பேசி முடிக்க ஆரம்பிக்கிறேன். இல்ல இந்த துறையை சார்ந்த மானிய கோரிக்கை இல்ல மற்ற அமைச்சர் எல்லாம் பேசி இந்த துறையை சார்ந்த அவரு பேசிட்டு என்னன்னு கேளுங்க. நீங்க மறுங்க. முழுமையா பேசி ஆரம்பிக்கவே இல்லை, முடிக்கிட்டோம். நான் உங்களுக்கு பேசுற அனுமதி கண்டிப்பா தரேன். உட்கார இல்ல, நானு இப்பதான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். தயவு செய்து என்னுடைய குரலையும் இந்த அவையில வந்து இருக்கணும்னு நான் விரும்புறேன். நான் இதற்கு முன்பு நான் பேசிய பேச்சுக்கள் வேறு. இந்த துறை சார்பாக நான் பதில் சொல்ல வேண்டியது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குறைகளை அல்லது கேள்விகளை நான் கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இது கோட்பாட்டு அடிப்படையில் இது எடுக்கப்படுகிறது என்றால் நான் கேட்பது, கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இதே அவையில் இருந்தோம். உண்மையாவே கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகிறது என்றால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாபத்தின் அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்னொரு கூடுதலான செய்தி சொல்றேன், கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன்.
கொஞ்சம் நான் இன்னும் முடிக்கலங்க, நான் முடிக்கல, கொஞ்சம் இருங்க, நான் முடிக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் இருங்க அண்ணா, கொஞ்சம் இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். கொஞ்சம் மாண்புமிகு அண்ணா இருங்க, நான் கேட்கிறேன். நாங்க வந்து இன்னைக்கு அமைச்சரவைக்கு வந்த பிறகு ஒரு செய்தியை நான் சொல்றேன். நான் அமைச்சரவைக்கு வந்த பிறகு சோபா மாடல் என்கின்ற ஒரு குறியீடு சொல்லப்படுகின்றது. இந்த சோபா மாடல் அப்படிங்கறத வந்து எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, நான் சொல்லி முடிக்கிறேங்க. ஏன் நீங்க சொன்னீங்கல்ல, நான் சொல்ல வேணாமா? நான் சொல்லிடுறேன், அதுல நீங்க வந்து திருத்தம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நான் தயவு செய்து சொல்றேன். நான் வந்து நான் தென் மாவட்டத்திலிருந்து வந்த சாதி கலவரத்திலிருந்து பாதிக்கப்பட்ட ஒருவன். நான் அந்த பாதிப்புகளில் இருந்து நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு கூட அவர் ஒரு குழந்தையை அழைத்து வந்து பள்ளியில் விடுவதை போல என்னை வந்து சட்டப்பேரவையில் உங்கள் முன் விட்டு சென்றார். இன்றைக்கு கூட ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு கிராமங்களில் பார்த்தால் சாதி அணுகுமுறை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் இருங்க அண்ணா, இருங்க, நான் சொல்லிடுறேன். சாதி அணுகுமுறை எப்படி இருக்கிறது? நான் பேச இல்ல, சுருக்கிறேன், கொஞ்சம் இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொல்றேன். நான் அந்த சாதி அணுகுமுறை எப்படி இருக்கு என்றால், கிராமங்கள்ல வெள்ளை சட்டை போட்டு வந்தா நீங்க வந்து இவனுக்கு வந்த வாழ்வை பார் என்று சொல்வார்கள். புதிய கார் வாங்கிட்டு வந்தால் இவனுக்கு வந்த வாழ்வு என்று பார்ப்பார்கள். எங்கள் கிராமத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் நாங்கள் புதிய கட்டில் ஒன்று வைத்திருந்தோம். புதிய கட்டில். நான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கணும் சொல்றேன். நான் என்ன சொல்ல வந்தீங்க? கோட்பாட்டு அடிப்படையில் நான் பேசுறேன். யாரும் நான் தனிப்பட்ட முறையில் பேசல. தயவு செய்து திமுக உறுப்பினர்கள், நான் வந்து கோட்பாட்டு அடிப்படையில் பேசுறேன், தனிநபர் அடிப்படையில் பேசல. ஆனால் அவங்க தனிநபர் அடிப்படையில் பேசுறாங்க. நான் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். அப்ப நீங்க எந்த அடிப்படையில் இதை பேசுறீங்க? நீங்க இல்ல வேற கருத்துக்களை இல்ல. கொஞ்சம் முடிங்க, இதோட முடிங்க. நான் முடிக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க இல்ல உயர்கல்வி அமைச்சர் நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. முடிங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நான் பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க தயவு செய்து. நான் முடிச்சிடுறேன். இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன், பதிலுரை வேறு இருக்கிறது. இருங்க. இல்ல இதை ஒட்டி நீங்க கருத்துக்கள் நிறைய சொல்லிவிட்டீர்கள். உங்களுக்கு பதில் உரை வேறு இருக்கிறது. இருங்க. இப்ப நீங்கள் பேசிய கருத்துக்களை ஒட்டி நீங்க பேச போறீங்களா? மாண்புமிகு நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் பேசி முடித்த பிறகு அவர்களுக்கு அனுமதி கொடுங்க. நான் பேசி முடிக்கிறேன், அவங்க பதில் சொல்ல. நான் சொல்றேன். நான் அதற்கான பதில மட்டும் நான் எந்த பின்னணியில் இதை சொல்றேன்னு மட்டும் நாங்க தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். சுருக்கமா நான் சொல்றேன். அமைதி காக்க சொல்லுங்க. முடிங்க. நீங்க முடிங்க. மாண்புமிகு சமூகத்துறை அமைச்சர் முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கிராமத்தில் வந்து சாதி பின்புலத்தில் அல்லது சாதி ஆதிக்கத்தில், பண்ணை ஆதிக்கத்தில் பல செயல்பாடுகள் இருக்கின்றன. நாங்கள் வந்து புதிய சட்டை போட்டா என்ன சட்டை போடுறான், இவன் புதிய சட்டை போடுறான், வெள்ளை சட்டை போடுறான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரேங்கிறதா தெரிய வேணாமா? மாண்புமிகு கொஞ்சம் உட்காருங்க.